ஒரு பேஷண்ட் இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு கை கால் வலிக்குது, எனக்கு வயிறு பெரட்டுது, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சாப்பிட முடியலன்னு சொன்னால் ஓகே, முடி கொட்டுதா அதுக்கு ஒரு இது ஷாம்புவோ இல்லை ஏதோ ஒரு இது. அடுத்து கை கால் வலிக்குதா அதுக்கு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்குதா அதுக்கு ஒரு மாத்திரை, கை கால் அது இன்னொன்று ஒரு பிரச்சனை வந்திருக்கா, ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனையா இதுக்கு, இப்படியே ஒரு 10-15 மாத்திரை எழுதி கொடுத்தா சரியாக வருமா? அது வராது. ஸோ அப்போ உடம்பு முழுக்க பிரச்சனை இருக்குன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இது எல்லாத்துக்குமான காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் டாக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மிஸ் ஆயிரும். நிறைய நோய்கள் அப்படி தான். வேற இன்னும் 2 இப்போ நான் ஹீமோக்ளோபின் சொன்னேன் இல்லையா, அனீமியான்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு தமிழில் ரத்த சோகைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்கு, அதுவும் டெட்லி டிசீஸ். ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் காமிக்காது. அது என்ன தெரியுமா? அது என்ன டிசீஸ்? ரொம்ப காமன், டயபெட்டிஸ், சுகர். அதுவும் அப்படிதான், ரொம்ப நாள் ஆகும் சில பேருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ வித்தியாசமா சொல்லுவாங்க சிம்டம்ஸ் எல்லாம். கடைசியில பாத்தீங்கன்னா அது எங்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த பிரச்சனைலாம் அப்படின்னா சுகர். ஸோ சில பிரச்சனைகள் அதுக்குரிய ஒரே ஒரு அறிகுறியை மட்டும் காமிக்காது, ஜென்ரலாக தான் இருக்கும் அதனுடைய அறிகுறிகள். ஒன்று அனீமியா, இன்னொன்று இந்த டயபெட்டிஸ், சுகர்.